வெல்கம் டு சுட்டி குட்டி ஸ்டோரீஸ். நரி மற்றும் காகம். ஒரு பிரகாசமான காலை வேளையில் ஒரு அழகிய காகம் பறந்து வந்து அமைதியான காட்டின் ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது. அதன் வாயில் ஒரு மென்மையான டோனட் அதை அருகிலுள்ள ஒரு நகர வீதியில் இருந்து எடுத்து வந்தது. இப்போது அமைதியாக அமர்ந்து அதை பருக தயாராக இருந்தது. வெயிலின் ஒளி அதன் கருப்பு இறகுகளில் விழ காகம் பெருமையுடன் இருந்தது. அதே நேரம் ஒரு நரி அருகில் வந்தது. அதன் மூக்கு இனிய வாசனையை பிடித்தது. மேலே பார்த்தபோது காகம் மற்றும் அதன் வாயில் இருந்த டோனட் அதன் பார்வையில் விழுந்தன. நரியின் வயிறு பசியால் ஓசை எழுப்பியது. அதே நேரம் ஒரு சூழ்ச்சி அதன் மனதில் தோன்றியது. அழகிய காகமே, காலை வணக்கம் என நரி இனிமையாக சொன்னது. உங்கள் இறகுகள் வெற்றிலையைக் காட்டிலும் அழகாக ஒளிவிடுகின்றன. உங்கள் குரலும் அதே போல இனிமையானதா என அறிய விரும்புகிறேன். காகம் புகழால் மயங்கி தலை சாய்த்தது. நரி மீண்டும் சொன்னது, உங்கள் இசையை கேட்கும் வாய்ப்பு எனக்கு தர முடியுமா? மகிழ்ச்சியுடன் காகம் தனது வாயை திறந்து கா 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 என்று கத்தியது. அதே நேரம் டோனட் கீழே விழுந்தது. நரி அதை லாவகமாக வாயில் கவ்விக்கொண்டது. நரி புன்னகையுடன், நன்றி காகமே, இதுவே எனக்கு தேவையான பாடல் எனச் சொல்லிவிட்டு டோனட்டுடன் அது சென்றுவிட்டது. காகம் தனது தவறை புரிந்து கொண்டு தான் புகழால் உணவை இழந்ததை உணர்ந்து வருந்தியது. கதையின் நீதி: புகழால் மயங்காதே, அதில் நீ இழக்கக்கூடியதை எண்ணிக்கொள்.